அனைவருக்கும் வணக்கம். எங்கும் நிறைந்திருக்கும் குருவின் அருளோடும் திருவின் அருளோடும் அச்சலக்கண பத்ததி ஜோட ஸ்ரீ குரு சிவகாசி காளிமுத்து. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விதமான அச்சலக்கண பத்ததி ஜோட முறை சார்ந்த அச்சத்தங்களை வந்து நம்ம பதிவிட்டு இருக்கோம். கடந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு தெரிந்த வாடிக்கையாளர்கள் வந்து நம்மகிட்ட வந்து தொலைபேசியில் தொடர்பு கொண்டு என்ன கேட்குறாங்க அப்படின்னா, சார் எனக்கு வந்து ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குது சார், இன்னொரு ஆம்பளை பிள்ளை வேணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன், சரிங்களா? ஆனால் என் மனைவி வந்து அதுக்கு ரொம்ப விருப்பப்பட மாட்டேங்கிறாங்க, அது ஏன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. சரிங்களா? அவங்களுடைய வயது, இன்றைய வயது அப்படிங்கிறது 44 போகுது, ஏஜ் கூட. சரிங்களா? இதை நீங்கள் முதல்ல மைண்ட் பண்ணிக்கணும். இன்னொன்று, பிறப்பின் லக்னம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய மேசமாக இருந்தது அசுபதியில் பிறந்திருந்தாங்க. சரிங்களா? இன்றைய வயதின் லக்னம் அப்படிங்கிறது நம்முடைய அச்சலக்கணம் சிம்மத்தில் போகுது. லக்னாதிபதி சூரியன் 10ஆம் இடம் அப்படின்னு தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறாரு. இயங்குகின்ற நட்சத்திரம் மகம், கேது பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறார். அப்போ நான் எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் இவங்களால் சரியான முறையில் வந்து முடிவு எடுக்க முடியாதுங்கிறது கேது உணர்த்துறாரு. 12ஆம் இடத்துல ராகு பகவான் வீட்டிருப்பதனாலையும் கூடையே 6, 7 ஆதிபத்தியம் பெற்ற நம்முடைய சனி பகவான் 12ஆம் இடத்துல வீட்டிருப்பதும் இவங்களுக்கு வந்து அந்த 2ஆம் குழந்தை சார்ந்த எண்ணங்கள் வரலை. ஏன் 2ஆம் குழந்தை சார்ந்த எண்ணங்கள் வரலை அப்படின்னோம்னா, 2ஆம் குழந்தை அப்படின்னா நம்முடைய ஆசிரியர் விருது பௌடமூர்த்தி என்ன சொல்லுவாங்கன்னா, 7ஆம் பாகத்தை பாருங்கம்பாங்க. சரிங்களா? அப்படி இருக்கும் பொழுது இந்த பெண்மணி ஒரு அரசு உத்தியோகம் வேலை பார்க்குறவங்க. தினசரி பார்த்தீங்கன்னா, ஒரு 3 மணி நேரம், காலையில் ஒரு 3 மணி நேரம், சாயங்காலம் ஒரு 3 மணி நேரம் ட்ராவல் பண்ணி வேலைக்கு போயிட்டு வர்றாங்க. அப்படி இருக்கும்பொழுது அவங்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்குன்னா, கடவுள் புண்ணியத்தில் போதுங்கிற அளவுக்கு சம்பளம் வருது, போதுங்கிற அளவுக்கு நல்ல வேலை இருக்குது, போதுங்கிற அளவுக்கு நல்ல கணவர் நீங்கள் கிடைச்சிருக்கீங்க, போதுங்கிற அளவுக்கு அழகான பெண் குழந்தை கிடைச்சிருக்கு, நம்மளுக்கு எதுக்கு இன்னொரு பிள்ளை, என்னுடைய வேலை நிமித்தமும் அலைஞ்சி போய் வர்ற வேலையாக இருக்குது, அதனால் வேண்டாம் அப்படிங்கிறது வந்து இவங்களுடைய எண்ணங்களாக இருக்குது. அதை ஓப்பனாகவே சொல்லிட்டாங்க. ஆனால் கணவர் நினைக்கிறாரு, தன்னுடைய வாரிசு வேணும், ஆண் வர்க்கம் வேணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் பிள்ளை வேணும் பிள்ளை வேணும்னு நினச்சி வீட்டில் வந்து அப்படி ஃபைட் பண்ணுறாரு. எப்படி வாக்குவாதம் பண்ணுவாங்களா, அப்படி பண்ணுறாங்க. சரிங்களா? அப்போனா இந்த ஜாதகத்தில் 7ஆம் இடம்ங்கிற கணவன் ஸ்தானம் அட்சய லக்னத்துக்கு 12ஆம் இடம்ங்கிற இடத்துல இருக்கிறனால கணவன் மனைவி 2 பேருமே கொஞ்சம் விட்டு கொடுத்து விலகி போகணுங்கிறதான். ஆனால் லக்னாதிபதியாக இருக்கிற சூரியன், 7ஆம் லக்னாதிபதியாக இருக்கிற சனி பகவான் 1, 11 இருப்பதனால், சூரியன்லேருந்து சனி 3, சனியிலேருந்து சூரியன் 11 அப்படி இருக்கிறதுனால இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, கொஞ்சம் விட்டு கொடுத்து போய்க்கிறாங்க. தொழில் வேலை அந்த நிமித்தத்தில் ட்ராவல் பண்ணி கொஞ்சம் பிரிஞ்சு வர்றாங்க அப்படிங்கிறது வந்து உங்கள் உணர முடியும். சரிங்களா? அப்படி இருக்கிறப்ப நம்ம என்ன சொல்லறோம்னா, இப்போ மகம் 4 நவாம்ச புள்ளி இந்த சந்திரனுடைய வீட்டில் தொட்டு போகும். அப்படி இருக்கிறனால இன்றைக்கி சூழ்நிலை வந்து எதிர்காலத்திற்கான திட்டமிடுதல் அப்படிங்கிறத நம்ம ஆசிரியர் சொல்லியிருப்பாங்க. அப்படி இருக்கனால அந்த தன்மை நடக்கலை. சரிங்களா? அப்போனா அடுத்து பூரம் அப்படி இயங்கும் பொழுது, பூரம் 1, 2, 3, 4 இப்படி இயங்கும் பொழுது இந்த 4 வருஷம் 5 மாதம் 10 நாள் இந்த டயத்தில் இயங்குகின்றார் யார் அப்படின்னா சுக்கிர பகவான். அவரும் 10ஆம் இடத்துல இருக்கிறாரு. அதுக்கடுத்து உத்திரம் 1, 1 வருஷம் 1 மாதம் 10 நாள் அந்த சூரிய பகவானும் அங்கே 10ஆம் இடத்துல இருக்காரு. அப்போனா இந்த பெண்மணிக்கு எப்படி இருக்குது, வேலை 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 சார்ந்த எண்ணங்கள் செயல்கள், அது சார்ந்த அழுத்தங்கள் நிறையா இருப்பதனால இவங்களுடைய எண்ண செயல்பாடுகள் 2ஆம் குழந்தைங்கிற தன்மைக்கு போகலை. அப்படிங்க யார் எதை விட்டு கொடுக்கணும், மனைவியின் தன்மை அறிந்து கணவனாகப்பட்டவர் விட்டு கொடுத்து போயிட்டாருன்னா வாழ்க்கையை தற்காத்துக்கலாம், இல்லைன்னா சண்டை போட்டு விலகி தரக்கணும். சரிங்களா? ஆனால் இங்கே சண்டை போகிற அளவுக்கு இல்லை. காரணம் என்னென்னா, இந்த சூரியன் இந்த சனி 1, 11 இருப்பதனால கொஞ்சம் தப்பிச்சுக்கிறாங்க அப்படின்னு உணர்த்த முடியுது. சரிங்களா? இப்படிப்பட்ட எளிய ஜோட முறை இன்றைக்கி அட்சலக்கணத்தில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துட்டு, இதுதான் இன்றைக்கி வாழ்க்கை, விட்டு கொடுத்து போனால் ஜெயிச்சுக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லுகின்ற இலகுவான ஜோட முறையாக இருப்பது நமது அட்சலக்கண பദ്ധதி ஜோட முறை அப்படிங்கிறது. இதை வளர்ந்து செல்கிற அனைத்து மூத்தவர்களுக்கும் இதை கண்டுபிடிச்சா நமது ஆசிரியர் விருது பௌடமூர்த்தி ஆகும். இந்த தருணத்தை நன்றி சொல்கிறோம். நம்மளோட வீடியோஸ் இப்படி கொஞ்சம் வரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரிங்களா? அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.